டெல்லி சென்ற முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழக பிரச்சினைகள் குறித்து மனு கொடுத்தார். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மெஜாரிட்டி பலத்துடன் பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பதவியேற்பு விழாவில் நண்பர் என்ற முறையில் நரேந்திர மோடி கலந்து கொண்டாலும் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு அழைப்பு விடப்பட்டதை எதிர்த்து ஜெயலலிதா பங்கேற்கவில்லை. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கவும் தமிழக பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கும் முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று டெல்லி புறப்பட்டுச் சென்றார். டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கிய முதல்வர் ஜெயலலிதா பிற்பகல் 3:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். அப்போது பிரதமராக பதவியேற்ற மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த ஜெயலலிதா தமிழக மீனவர் பிரச்சினை, இலங்கை தமிழர் நலன் மற்றும் பல்வேறு தமிழக பிரச்சினைகள் தொடர்பாக 64 பக்க கோரிக்கை மனுவை அளித்தார். சுமார் 50 நிமிட சந்திப்புக்கு பின் வெளியே வந்த முதல்வர் ஜெயலலிதா தமிழகத்துக்காக சிறப்பு நிதி ஒதுக்கீடு எதையும் பிரதமரிடம் கோரவில்லை என்றும் தமிழகத்தின் இன்றியமையாத பிரச்சினைகள் குறித்து அவரது கவனத்துக்கு கொண்டு சென்றதாகவும் கூறினார். நடப்பாண்டில் காவிரி நதியில் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிய பங்கு கிடைக்கும் வகையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும் முல்லை பெரியாறு பிரச்சினை தொடர்பாகவும் தனியாக மனு அளித்ததாக கூறிய ஜெயலலிதா கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உற்பத்தியாகும் மின்சாரத்தில் எந்த மாநிலத்துக்கும் ஒதுக்கப்படாத 15% மின்சாரம் முழுவதையும் தமிழகத்துக்கே வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும் ஜெயலலிதா தெரிவித்தார். 13 ஆண்டுகள் முதல்வராக பதவி வகித்த நரேந்திர மோடி தமிழகத்தின் கோரிக்கைகளை புரிந்து கொண்டு நிறைவேற்றி தருவார் என்று நம்புவதாகவும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார். And I hope it will prove to be rewarding. I submitted a memorandum in which I have deliberately chosen some important issues for it to be presented for immediate action. I also stressed the need to form the Kaveri Management Board without further delay, and after the Kaveri Management Board is formed, that board has to constitute the Kaveri Water Regulation Committee, and it is only after that that the final order of the Kaveri Water Disputes Tribunal can be implemented. The Prime Minister promised to look into it and do the needful expeditiously. And contrary to reports that have been appearing in the media, I have not made any special demand for a special financial package for the state. Rather, I have pointed out that there are many allocations which have been made by the centre since 2010, which have been announced in the central budget also, but which have not actually been delivered to Tamil Nadu. Now, in anticipation that these grants would be forthcoming from the central government, we have spent these funds from our state budget. But the funds have not been forthcoming. We have not been reimbursed by the centre. So I have mainly, that puts us in a very difficult fiscal position in the state. That is why I have stressed to the Prime Minister that they should be immediately reimbursed. மோடியை சந்தித்த முதல்வர் ஜெயலலிதா மரியாதை நிமித்தமாக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியையும் சந்தித்தார். அதைத் தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லியை சந்தித்த முதல்வர் ஜெயலலிதா தமிழகத்துக்கு நியாயப்படி வழங்க வேண்டிய மத்திய நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் பேசியதாக தெரியவந்துள்ளது. டெல்லி சந்திப்புகள் முடிந்ததை அடுத்து அங்கிருந்து மாலையில் முதல்வர் ஜெயலலிதா சென்னை புறப்பட்டார்.